ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஏகாதசோ அத்தியாய 11வது அத்தியாயம் திருஷங்குவோடு கதையை வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்குறோம். திருஷங்கு அவரோட கதையை சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு ஜனமேஜயனோடு அந்த ஒரு ரிக்வஸ்டோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ஜனமேஜய உவாச 1வது ஸ்லோகம். வசிஷ்டேன சப்தோசௌ த்ரிஷங்கோர் நிருபதே சுதா கதம் சாபாத் விநிர்முக்த தஸ்மே ப்ரூஹி மகாமதே. வசிஷ்டனால சபிக்கப்பட்ட ராஜகுமாரனான திருஷங்கு சாபத்திலேருந்து எப்படி முக்தனானான் அப்படிங்கிறத எனக்கு சொல்லித்தாருங்கோம் வியாசமுனே அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா பரீட்சித்து புத்திரனான ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட கேட்கிறார். சிஷ்யன் இப்படி கேள்வி கேட்டோன குருவான வியாச பகவான் பதில் சொல்றார். அதாக்கும் வியாச உவாச்ச. 2வது ஸ்லோகம். சத்யவ்ரதஸ்ததா சப்த பிசாஜத்வமவாப்தவான் தஸ்மின்னேவாஶ்ரமே தஸ்தௌ தேவி பக்தி பராயணா. அப்படி சாபம் கிடைச்ச சத்யவிரதன் பிசாஜோடு ரூபத்தை பிராபிச்சு அந்த ஆசிரமத்திலேயே அதிபராசக்தியான தேவியில மனச முழுகிண்டு வாழ்ந்தார். 3வது ஸ்லோகம். கதாஜித் நிருபதிஸ்தத்ர ஜத்வா மந்திரம் நவாட்சரம் ஹோமார்த்தம் பிராமணான் கத்வா பிரணம்யோ வாஜ பக்திதா. ஒரு நாளைக்கு அந்த சத்யவிரத ராஜா நவாட்சர மந்திரத்தை ஜபிச்சு ஹோமிக்கிறதுக்காயிட்டு பிராமணர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு பக்தியோடு கூடிட்டு இப்படி சொன்னார். 4வது ஸ்லோகம். பூமி தேவா ஸ்ருணுத்வம் வை வதனம் பிரணதஸ்ய மே ரித்விஜோ மம சர்வேத்ர பவந்த பிரபவந்துஹா. பூமியில இருக்கிற தேவர்களா இருக்கிற பிராமணர்களே, ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் ஆயிட்டு நான் சொல்றதா ஒன்று கேளுங்கோளே. இங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் என்னுடைய யஜ்ஞத்துல ரித்துக்குகளாயிட்டு பவிக்கணுமே. 5வது ஸ்லோகம். ஜபஸ்ய ஜதசாம்சேன ஹோமகார்யோ விதானதா பவத்பி காரிய சித்தியர்த்தம் வேதவித்பி கிருபாவரை. விதிபடி ஜபத்தோடு 10ல் 1 ஹோமம் நடத்தணுமே. வேதஜர்களும் காருண்யம் இருக்கிறவர்களுமான நீங்கள் காரிய சித்திக்காயிட்டு ஹோமம் பண்ணி தரணும். 6வது ஸ்லோகம். சத்யவ்ரதோஹம் நிருபதே புத்ரோ பிரம்மவிதாம்பரா காரியம் மம விதாதவ்யம் சர்வதா சுகஹேதவே. இங்க சத்யவிரதன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். ராஜகுமாரனான சத்யவிரதனாக்கும் நான் பிரம்ம ஞானம் இருக்கிறவாளே. அதாக்கும் இங்க பிரம்மவித் வராஹா அப்படின்னு கூப்பிட்டது. பிரம்மவித்தமர்களே, நீங்கள் எப்படியாவது தேவிக்கான ஹோமத்தை செஞ்சு எனக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும். ரித்துக்குகளாயிட்டு மாறணும் நீங்கள் எல்லாரும். 7வது ஸ்லோகம். தச்ருத்வா பிராமணாஸ்தத்ர தமூஜோர் நிருபதே சுதம் சப்தஸ்துவம் குருணா பிராப்தம் பிசாஜத்வம் துவயாதுனா. அது கேட்டோன்னு அங்க இருந்த பிராமணர்கள் அந்த ராஜகுமாரன் கிட்ட சொன்னா, நீங்கள் இப்போ வசிஷ்ட குருவோடு சாபத்தால பிசாஜத்துவம் பிராபிச்சிருக்கேளே, பிசாஜாயிட்டு மாறி இருக்கேளே.
എട്ടാമത് ശ്ലോകം. നയാഗാർഹോസി തസ്മാത്വം വേദേഷ്വനധികാരത പിശാചത്വമനുപ്രാപ്തം സർവലോകേഷു ഗർഹിതം. அதனால யாகம் செய்யறதுக்கு உங்களுக்கு அர்ஹதை இல்லை. பிசாஜோடு ரூபம் സ്വീകരിച്ച உங்களுக்கு யாகம் செய்ய முடியாது. உங்களுக்கு அதுக்கான ஒரு அதிகாரம் வேதத்துல இல்லை. சர்வலோகத்துல இருக்கிறவாளும் நிந்திக்கிற பிசாஜத்துவமாக்கும் நீங்கள் பிராபிச்சிருக்க. உங்களை ஆரும் சப்போர்ட் பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. ஒன்பதாவது ஸ்லோகம். தன்னிஷம்ய வஜஸ்தேஷாம் ராஜா துக்கமவாபஹ திக்ஜீவிதமிதம் மேத்ய கிம் கரோமி வனே ஸ்திதா. அவ சொன்னதை கேட்டோன்னா ராஜாக்கு ரொம்ப துக்கம் தோணித்து. இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு இன்சல்ட் செய்யப்பட்ட வாழ்க்கையாக்கும். வனத்துல பார்த்துண்டு நான் இனி என்ன செய்வேன், இந்த வனத்துல வாழ்ந்துண்டு இப்படி ஒரு ஜீவிதத்தை வச்சுண்டு நான் இனி என்னத்தை செய்வேன். பத்தாவது ஸ்லோகம். பித்ராஜாஹம் பரித்யக்தா சப்தஸ்ச குருணாபிருஷம் ராஜ்யாத்ரஷ்ட பிசாஜத்வம் அனுப்ராப்த கரோமி கிம். அப்பா என்ன உபேட்சிச்சார், குருவாக்குமானா உனக்கு பிசாஜ் ரூபம் கிடைக்கட்டும் அப்படின்னு சபிச்சார். ராஜ்யத்திலேருந்து நான் பிரஷ்டனானேன், பிசாஜத்துவம் சம்பவிச்சது, நான் இனி என்ன செய்யட்டும். 11வது ஸ்லோகம். ததா பிரதுதராம் கிருத்வா சிதாம் காஷ்டைர் நிருபாத்மஜா சஸ்மார சண்டிகாம் தேவி பிரவேசமனுஜிந்தயன். இப்படி சிந்தனை பண்ணிட்டு அந்த ராஜகுமாரன் விறகுகளை எல்லாம் கூடி சேர்த்தி வச்சு ஒரு சிதை உண்டாக்கினான். அதுல சாடி இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு சண்டிகாதேவிய தியானிச்சார். 12வது ஸ்லோகம். ஸ்மிருத்வா தேவி மகாமாயாம் சிதாம் பிரஜ்வலிதாம் புரா கிருத்வா ஸ்நாத்வா பிரவேசார்த்தம் ஸ்தித பிராஞ்சலிரக்ரதா. மகாமாயைய தியானிச்சுண்டு கத்தி ஜொலிக்கிற அந்த அக்னி குண்டத்துக்கு முன்னால நின்று குளிச்சு கைய கூப்பி நின்னுண்டு தொழுதுண்டு அந்த சிதையில அந்த அக்னிக்குள்ள சாடி சரீரத்தை தகிப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு நின்னார். ரெடி ஆயிட்டு சத்யவிரதன். 13வது ஸ்லோகம். ஞாத்வா பகவதீதம் தோ மர்த்துகாமம் மஹீபதே ஆஜகாம ததாகாசம் பிரத்யட்சம் தஸ்ய ஜாகிரதா. ராஜா அந்த அக்னியில சாடி இறந்து போறதுக்கு ரெடி ஆயாச்சு அப்படின்னு தேவிக்கு தெரிஞ்சது. உடனடியா சத்யவிரதனோட முன்னால வானத்திலிருந்து தேவி பிரத்யட்சமாயிட்டு வந்தா. 14வது ஸ்லோகம். தத்வா ததர்சனம் தேவி தமுவாஜ நிருபாத்மஜோ சிம்ஹாரூடா மகாராஜா மேக கம்பீரயாகிரா. மகாராஜாவே அப்படின்னு தேவி கூப்பிடுறா. சிம்ஹத்து மேல ஏறி உக்காந்துண்டு தேவி தர்சனம் கொடுத்துண்டு இடிநாதம் மாதிரி இருக்கிற ஸ்வரத்துல அந்த ராஜகுமாரன் கிட்ட பேசினா. தேவி என்ன வாக்கும் பேசுறா அப்படிங்கிறத வியாச பகவான் தேவி பேசினா மாதிரியே சொல்றார். அதனால தேவி உவாச்ச தேவி உவாச்ச. 15வது ஸ்லோகம். கிம் தே வியவசிதம் சாதோ ஹதாஷோ மாதனும் த்யஜா ஸ்திரோ பவ மகாபாகா பிதா தே ஜரசான்விதா. சத்குணம் இருக்கிறவரே சாதோ, என்ன ஆக்கும் உன்னோட நினைப்பு. வாழ்க்கை வெறுத்து போய் இந்த சரீரத்தை ഉപേക്ഷിക്കേണ്ട ഒരു കാര്യവുമില്ല. ധൈര്യമായിരു. ഉന്നോട് അപ്പ വൃദ്ധനല്ലവാ, വയസ്സായാച്ചേ. ജ്ഞാനത്താലെയും ശരീരത്താലെയും അവര് വൃദ്ധനാക്കും, ഒന്നവിടെ പെരിയവരാക്കും. 16வது ശ്ലോകം.
രാജ്യം ദത്വാ വനേ തുഭ്യം ഗന്ധാസ്തി തപസേ കില വിഷാദം ത്യജ ഹേ വീര പരശ്വോഹനി ഭൂപതേ. രാജാവേ സത്യവ്രത, ഉന്നോട് അപ്പ ഡേ ആഫ്റ്റർ ടുമാറോ നാളാനക്ക് രാജ്യത്തെ ഉനക്ക് തന്നിട്ട് തപസ്സുക്കായിട്ട് വനത്തുക്ക് പോവർ. നീ അതുവരയ്ക്കും വെയിറ്റ് പണ്ണ്. കാലം അനുകൂലമാ വർത്തതാൻ എല്ലാം സാധിക്കും. அதனால வீரா நீ சங்கடப்படாம இரு. പതിനേഴാவது ശ്ലോകം. നേതും ത്വാമാഗമിഷ്യന്തി സജീവാശ്ച പിതുസ്തവ മത്പ്രസാദാത് പിതാജ ത്വാമഭിഷിച്യ നിർഭാസനേ. ഉന്നോട് അപ്പ അതേമാതിരി മന്ത്രികളെല്ലാം ഒന്നെ കൂട്ടിന്റെ പുറത്തേക്ക് വരുക. എന്നോട് അനുഗ്രഹത്താല് അപ്പ ഒന്നെ സിംഹാസനത്തിലെ യുവരാജാവായിട്ട് അഭിഷേകം ചെഞ്ചിട്ട്. 18ാவது ശ്ലോകം. ജിത്വാ കാമം ബ്രഹ്മലോകം ഗമിഷ്യത്യേഷ നിശ്ചയ. ആഗ്രഹങ്ങളെല്ലാം വെടിஞ்சு பிரம்மலோகத்துக்கு போவர் ஊருதி இப்படின்னு தேவி சொன்னா அப்படின்னு வியாச பகவான் சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். 18வது ശ്ലോകത്തിലെ 2வது லைன் வியாச பகவான் சொல்றதாக்கும். வியாச உவாச்ச இத்யுக்த்வா தம் ததா தேவி தத்ரைவாந்தரதீயதா. இப்படி அந்த ராஜா கிட்ட சத்யவிரதன் கிட்ட அம்பிகை சொல்லிட்டு அங்கேந்து அப்பிரத்யட்சமான. 19வது ശ്ലോകം. രാജപുത്രോ വിരമിതോ മരണാത് പാവകാത്തത അയോധ്യായാം തദാഗത്യ നാരദേന മഹാത്മന. நெருப்புல சாடி சரீரத்தை இல்லாம பண்றதுக்கு துணிஞ்ச ராஜகுமாரன் அந்த முயற்சியிலேருந்து நகர்ந்து நின்னார். அந்த டைம்ல மகாத்மாவான நாரத மகர்ஷி அயோத்தியாவுக்கு போனார். 20வது ശ്ലോകം. വൃത്താന്ത കഥിത സർവോ രാജ്ഞേ സത്വരമാദിത ശ്രുത്വാ രാജാദപുത്രസ്യ തം തദാ മരണോദ്യമം. സകല விஷயங்களையும் சத்யவிரதனோடு அப்பாவான அருணன் அப்படிங்கிற மகாராஜாவை தெரியப்படுத்தினார் நாரத மகர்ஷி. புத்திரன் இறந்து போறதுக்கு ரெடியாகி அக்னியில குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின விஷயத்தை தெரிஞ்ச அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப சங்கடம் வந்தது. 21வது ശ്ലോകം. கேதமாதாய மனசி சுஷோஜ பகுதா நிருப சஜீவாராஹ தர்மாத்மா புத்திரசோக பரிப்ளுதா. மனசுல ரொம்ப ரொம்ப சங்கடம் உண்டாயிட்டு அந்த ராஜா அருணன் அப்படிங்கிற சத்யவிரதனோட அப்பா ரொம்ப சங்கடப்பட்டார். தர்ம சிந்தனையோடு கூடின அவரு புத்திரசோகத்துல முழுகி மந்திரிகள் கிட்ட இப்படி சொன்னார். 22வது ശ്ലോകം. ஞாதம் பவத்பிரத்யுக்ரம் புத்ரஸ்ய மம சேஷ்டிதோ தியக்தோ மயா வனே தீமான் புத்திர சத்யவிரதோ மம. என்னோட புத்திரனோடு சாகச பிரவൃத்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேளே. அக்னியில குதிச்சு சரீரத்தை இல்லாம பண்றதுக்கு துணிஞ்சிட்டான் என்னோட புத்திரன். அவனை நான் வனத்துக்கு ஓட்டி விட்டேன். புத்தி இருக்கிறவனாக்கும் என்னோட புத்திரன், அம்பாள சேவிக்கிறவனாக்கும் இப்படின்னு எல்லாம் அந்த ராஜா சொன்னார். 23வது ശ്ലോകം. ஆஜ்ஞயா சௌகத சத்யோ ராஜ்யார்ஹ பரமார்த்தவித் ஸ்திதஸ்தத்ரைவ விஜ்ஞானே தனஹீன ஷமான்விதா. என்னோட ஆജ്ഞைய அப்படியே கேட்டுண்டு உடனடியா
அவன் வனத்துக்கு போனான். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை. இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறவன். நான் ராஜ்யத்தை விட்டு போ அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வனத்துக்கு போனேன். தனம் இல்லைனா கூடியும் பொறுமையோடு கூடிட்டு தேவிய பஜிச்சுண்டு அங்க வாழ்ந்தான். 24வது ஸ்லோகம். வசிஷ்டேன ததா சப்த பிசாஜ சதுருஷ கிருதா சோத்ய துக்கேன சந்தப்த பிரவேஷ்டும் ச உதாசனம். அதே மாதிரி வசிஷ்டன் அவனை சபிச்சார். பிசாஜுக்கு துல்லியமாக்கி மாத்தினார் அவனோட உருவத்தை. அவன் இப்போ ரொம்ப சங்கடமா நெருப்புல குதிச்சு தன்னோட சரீரத்தை இல்லாம பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு துணிஞ்சிட்டான். 25வது ஸ்லோகம். உத்யத ஸ்ரீ மகாதேவ்யா நிஷித்த சம்ஸ்தித புனா தஸ்மாத் கச்சந்து தம் சீக்ரம் ஜேஷ்டபுத்திரம் மகாபலம். அப்படி நெருப்புல குதிச்சு சரீரத்தை இல்லாம பண்றதுக்கு துணிஞ்ச அவனை அம்பிகை அந்த முயற்சியிலேருந்து தடுத்து நிப்பாட்டினான். அதனால நீங்கள் உடனடியா போயிட்டு, மந்திரிகளே நீங்கள் எல்லாரும் உடனடியா போயிட்டு என்னோட மூத்த புத்திரனும் மகாபலவானுமான அவனை